அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பிஜிஆர் கிட்ஸ் பிளே ஸ்கூலுடைய ஆண்டு விழாவிற்கு ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் திரு அருமை நண்பர் பிஜி ராஜாராமன் தம்பி அவர்களே, சிறப்பாக வரவேற்று அமர்ந்திருக்கும் அருமை தம்பி பிஜிஆர் ராஜ ரிஷி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் காவல்துறை ஆய்வாளர் அருமையா ராஜ் சார் அவர்களே, பிஜிஆர் ஹாஸ்பிட்டலுடைய சிறப்பு மருத்துவர் ஸ்ரீதரன் சார் அவர்களே, என்னோட பத்திரிகை துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அருமை நண்பர் சந்தானராமன் சார் அவர்களே, சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியினுடைய தாளாளர், ஆசிரியர், முதல்வர், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், வணிகர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள், எங்களுடைய பல்நோக்கு சேவை இயக்கத்தினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக இந்த பள்ளி மழலையர் பள்ளி. மழலையர் பள்ளி என்றால் 1.5 வயதிலிருந்து சுமார் ஒரு 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இங்கு பயிலுவார்கள் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் முதலில் இந்த மாணவர்களுக்கு அணுகுமுறை என்பது இந்த மழலையர் பள்ளியில் மிகவும் சிறப்பானது, மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அதற்காக ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன்படி இந்த பள்ளியின் நடனம், இதெல்லாம் இந்த மழலையர் பள்ளியில் வரும் நடனம், ஆடல், பாடல், வரைதல் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு, அதே போன்று யாரையும் விட்டுக் கொடுக்காமல் மாணவர்கள், பள்ளியினுடைய பெற்றோர்கள் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு பாராட்டுகளை தெரிந்து கொள்கின்றோம். இதே போன்று மாணவர்களை பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் ஊக்கப்படுத்த வேண்டும் வீட்டில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாணவர்களுக்கு கல்வி என்பது அந்த வகுப்பறையில் ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் கல்வி இருந்தால், கல்வி தொடர்ந்து பயில வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக ஆரோக்கியம் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை தம்முடைய பெற்றோர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். மிகப்பெரிய நகர்ப்புறங்களில் மட்டும் இது போன்ற குழந்தைகள் பள்ளி நடத்தி வருவது வழக்கமாக இருந்தது. ஆனால் நீடாமங்கலத்தில் இந்த பள்ளியை நடத்த முடியும் என்று ஒரு துணிவோடு தொடங்கி மிக சிறப்பாக இந்த பள்ளியை நடத்தி வருகிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது பள்ளி வயது வரும்போது பெற்றோர்களுக்கு கவலையே கிடையாது. மிக தைரியமாக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு அவர்களுக்கு முன்பாக சென்று நின்று கொண்டு இருப்பார்கள். பள்ளியில் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலாக குழந்தைகளை பராமரித்து நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும்
ஆயா அம்மாக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் டாக்டர் ஸ்ரீதரன். இந்த ஊரில் முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா எல்லாருமே ஒரு வாட்டி என்னை பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த விழா நடத்த போகிறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னேன், நான் என்ன பேச போகிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஒரு 2-3 விஷயம் மட்டும் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி செல்ஃபோன் சம்மந்தமாக பேசணும்பா, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பற்றி பேசணும், கூட்டு குடும்பம் பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி மேடையெல்லாம் பேசி இந்த செல்ஃபோன் பற்றி இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி பழக்கம்லாம் இல்லை. எல்லாம் தொழில் சார்ந்து ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஒரு டெய்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் துணியை வச்சு தான் ஒரு ஜோக் சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ என்னோடய துறை சார்ந்து இதை நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பேஷண்ட் வராங்க குழந்தைய அழைச்சிக்கிட்டு, ஒரு அம்மா அப்பா குழந்தை எல்லோரும் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பையன் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கான் சார், நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஆனால் அந்த பையன் வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு ஒரு ஜுரம், சளி, இருமல் அதுக்காக தான் வந்திருந்தான் அந்த பையன், சின்ன பையன். அப்போது அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் அவனுக்கு இந்த செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பிங்க பாரு, செல்ஃபோன்லாம் ரொம்ப நேரம் பார்க்காத, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, கிடுக்கிடுன்னு அடிக்குது. நான் கட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறேன். அவன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதிட்டு ஒரு ஊசி சொல்கிறேன், ஒரு ஊசி போடுவோம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி அந்த பையனுக்கு சாக்லேட் நிறையா சாப்பிட்றான் சார், நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுலாம் சாக்லேட் தான் சார், எங்கே போனாலும் ஒரு கடைக்கு போகிறான் சாக்லேட் வாங்கிடுறான், வீட்டுக்கு வரவங்கள்ட்ட ரூபா கொடுன்னு சொல்லிட்டு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறான், இதனால் யாரும் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க சார், அவன்கிட்ட சொல்லி வைங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் நானும் அவனை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி நீ என்ன பண்ணு, அந்த வீட்டுக்கு வரவங்களெலாம் சாக்லேட்லாம் வாங்காத, நிறைய சாக்லேட்லாம் சாப்பிடாத அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன். அவனும் நல்லா கேட்டுக்கிட்டான், சரிங்கண்ணா சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு ஊசி எடுத்தால் வீர்னு கத்துறான், போட மாட்டேன், எனக்கு ஊசி வேண்டாம். நான் பழக்க தோசையில் என்ன பண்ணிட்டேன், ஊசி போட்டால் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், ஊசி போட்டால் ஒரு சாக்லேட் தரேன். உடனே அவன் சிரிக்கிறான், பார்த்தீங்களா இவரே சாக்லேட் தராரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் இயல்பு வாழ்க்கை ஆகிடுச்சு. செல்ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அந்த செல்ஃபோனை எப்படி பார்க்கலாம், சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. போகிற இடத்துலலாம் சாக்லேட்டு தான். சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ சொன்னேன் அப்படின்னா, இந்த சோழன் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஓனர் என் மேலே கோவப்படுவார். அங்கே நிறைய என்ன இருக்கும், சாக்லேட் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, வர்த்தக சங்கம்லாம் என் மேலே கோவப்படுவாங்க, என்ன இப்படி சொல்கிறாரு, கூல்ட்ரிங்க்ஸு என் தம்பி கூப்பிட்டதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு போகலாமா, சரி ரைட்டு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நானும் யோசித்து பார்த்தேன், இதை எப்படி சொல்லலாம், என்ன பண்ணலாம். அடுத்த பேஷண்ட் வரப்போ அவங்களும் இதே சொல்கிறாங்க, சார் இந்த பையன் ரொம்ப ஃபோன் பார்க்குறான், இவன் ரொம்ப சாக்லேட் சாப்பிட்றான் அப்படின்ட்டு. அப்போ நான் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன், இப்போ பழைய மாதிரி மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், தம்பி ஃபோன்லாம் பாரு, கொஞ்ச நேரம் ஃபோன் பாரு, ரொம்ப நேரம் போய் விளையாடு, கொஞ்ச நேரம் ஃபோன் பாரு, நல்லா தண்ணி குடி, கொஞ்ச நேரம் ஃபோன் பாரு, எல்லாத்தையும் நல்லா சிரித்து பேசி விளையாடு அப்படின்னு அப்புறம் சொன்னேன். அப்போ அவன் சரின்ட்டான். திரும்ப ஊசி எடுத்தால் வீர்னு கத்துறான், போட மாட்டேன் அப்படின்றான். நான் சொன்னேன், இந்த வாட்டி சாக்லேட் கிடையாது உனக்கு, ஆனால் சொல்லிட்டோமே சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த ஊசியை போட்டுக்கிட்டா உடம்பு நல்லாயிடும், போடலனாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஊசிலாம் போடல, அனுப்பி விட்டேன். இப்போ அட்வைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸும் இருக்குது, ஊசி போட முடியல பேஷண்ட்டுக்கு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த மழலைகள் சின்ன சின்ன பசங்கள்கிட்ட எல்லாமே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பசங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க,
நம்பிக்கைன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறான், இன்னைய வரைக்கும் எங்கள் அப்பா நான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன்னு நம்புறாரு பார், அதான் நம்பிக்கை. அவன் சொல்கிறான். இந்த மாதிரி நம்மளோட ரொம்ப எப்படி சொல்கிறது, சீரியஸான விஷயங்களை வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடியது வந்து மழலைகள் தான். அந்த மழலைகள்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். என் பையன் அப்படி தான் ஒரு நாள் திடீர்னு வரான் கிளம்பி, அப்பா அந்த மாதிரி ரேங்க் கார்டில் சைன் போடுங்க அப்படின்றான். என்னடா நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு வாட்டி தான், தொடர்ந்துலாம் வாங்க முடியாது, இப்போ மட்டும் சைன் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது செய்ய முடியாதுங்கிறதே எவ்வளோ அழகாக நேர்த்தியாகவும் பூர்த்தியாகவும் சொல்கிறது அந்த மழலைகள்கிட்ட தான் இருக்கும். இதை தாண்டி அடுத்தது என்ன அப்படின்னா, சில மழலைகள் இருப்பாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். நாளைக்கு நல்லா இருப்போமா, இல்லை நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு கெட்டது நடந்துருமா, இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இந்த நாளையை பற்றி கவலைப்படாதவங்க வந்து மழலையர்கள் தான். அவங்க பாட்டுக்கு வந்து யதார்த்த வாழ்க்கையில் அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதுவும் பெருசாக இதை செய்யணும் அதை செய்யணும் நம்ம சொல்லிக் கொடுக்க அவசியமே இல்லை. அப்போது ஒரு அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு, தம்பி நீ படித்து நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆயிடணும். சரிப்பா ஆயிடுறேன். ஏன் சொல்கிறேன்னு தெரியுதாப்பா? தெரியுதுப்பா, நீ பண்ணுற தப்புலாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போது நாளைக்கு என்ன நடக்குன்ற கவலை எதுவுமே இல்லாமல் தன்கிட்ட பேசுகிறவங்களையும் எந்த விதமான மனநோகாமல் பேசக்கூடியது எல்லாமே அந்த மழலையர்கள்ட்ட தான் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம மழலையர்கள்ட்ட இருந்து கற்றுக்கக்கூடியது நிறைய இருக்குது. அதை நம்ம கற்றுக்கணும். யதார்த்த வாழ்க்கையை ரொம்ப நல்லா வாழணும். அதை தாண்டி ஒரு அப்பா வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்கிறார், அந்த பையன்கிட்ட, டேய் இங்கே பாருடா, ஒரு குறிப்பிட்ட வயசில் நீலாம் அப்துல் கலாம் மாதிரி ஆகணும். அந்த பையன் வந்து 2K கிட்ஸ் போல். அவன் உடனே சொல்கிறான் அவங்க அப்பாட்ட, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறப்பே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்மளும் நம்ம பசங்கள்கிட்ட பார்த்து எந்தெந்த எக்ஸாம்பிளை எப்படி எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள்ட்டேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வழிகள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு மேடை பேச்சாளர் வந்து மேடையில் ஏறிக்கிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, நான் அதிக மேடைகளில் பேசுனதில்லை, எனக்கு ரொம்ப பேச்சு வராது. அப்போ கீழே ஒரு பையன் சொல்கிறான், அப்புறம் எதுக்கு மைக்கை பிடிச்சி இவ்வளோ நேரம் நிற்கிறாரு? இந்த மாதிரி நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் எதிர் பேச்சு கடன்னு பேசிடுவாங்க. அந்த மாதிரி ஆர்வத்தை உருவாக்குறதும் அந்த மழலையர்கள் தான். இந்த மழலைகள்கிட்ட வந்து எதை திணிக்கக்கூடாது அப்படின்னா, இதை பண்ணிடு, இதை செஞ்சிடு, இதெல்லாம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ட்டு எந்தவித ஒரு பெரிய கோட்பாடுகளோடு அவங்கள வைக்கக்கூடாது. 1 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் அவங்கள இயல்பாக விளையாட விட்டு இயல்பாக அவங்க செய்கிறத நம்ம ரசிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருத்திக்கிறதுக்கே நிறையா வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் மழலையர்களாக அவங்களோட பயணித்தோம் அப்படின்னா நம்மளும் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஒரு வயசானவங்க வந்து ஒரு 35 வயசு 40 வயசில் இருக்கிற ஒரு இளைய தலைமுறைன்னு வச்சுப்போம். அவங்க போயிட்டு ஒரு முனிவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்ட்டு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டாங்களா? 2 குழந்தைங்க. 2 பேருக்கு என்ன வயசு? ஒரு குழந்தைக்கு வந்து 2 வயசு, இன்னொரு குழந்தைக்கு வந்து 5 வயசுன்னு சொன்னாங்களாம். அப்போது உங்கள் வீட்லேயே சந்தோஷம் இருக்குது, அந்த 2 குழந்தைங்களோடையே நீங்கள் விளையாடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க. இப்படி தேடி தான் நானே முனிவராக உட்காந்துருக்கேன். அதனால் உங்கள் வீட்லேயே என்ன இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்தோடு இருங்க, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவரே அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்ட்ட தான் எல்லா விதமான சந்தோஷமும் இருக்குது. இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இன்னொன்று தோணுது, என்ன அப்படின்னா, சில பேருக்கு மகன் பிறப்பாங்க, சில பேருக்கு ஏன் பிறந்தோன்னே இருப்பானுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி தான் என்னோட குழந்தை ரிஷிதான்னு பேர். அப்பான்னு கூப்பிடும், நான் எப்பயும் திரும்பிடுவேன். கொஞ்ச நாளாக திரும்பலை, இன்றைக்கி பார்க்குறேன் டே அப்பான்னு கூப்பிடுது. அப்போ திரும்பி பார்ப்போம், ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பான்னு கூப்பிட்டா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம், ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம். டே அப்பான்னு கூப்பிட்டா பயம் வருது, ஓ இப்பயே டே, சரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க கூப்பிட்றப்ப நம்ம திரும்பி பார்க்குறது எல்லாமே பிற்காலத்தில் நம்ம மரியாதையும் காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசுகிறதுக்கு இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நாளை என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் எல்லாமே நல்லா நடக்குங்கிற நம்பிக்கையோடையே நம்ம பயணிப்போம். நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க, சார் எனக்கு ஒரு 10 நாளாக ஜுரம், ஒரு 2-3 டாக்டரை பார்த்துட்டேன், எல்லா டாக்டரும் மருந்து எழுதி கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் சரியாகலை, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னாங்க. சரி இந்த 3 டாக்டரும் கொடுத்ததையும் கொடுங்கன்னு எடுத்து பார்த்தேன். எல்லா டாக்டரும் நல்லா தான் பார்த்துருக்காங்க, எல்லா டாக்டரும் என்ன தேவையோ அந்த மருந்தை கொடுத்துருக்காங்க. ஆனால்
அந்த அம்மா கிட்ட எந்த டாக்டரும் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லவே இல்லை. நான் பார்த்தேன், அம்மா எல்லாம் நல்லா இருக்குது, மாத்திரை எல்லாமே நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க, நீங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்கீங்கம்மா, இப்போ மாத்திரை எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா மறுநாள் வந்து 2 நாள் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாத்திரையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நீங்கள் நல்லா இருக்கீங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு பேஷண்ட்டோட வந்தாங்க. என்ன கேட்டு வந்தாங்க அப்படின்னா, சார் நான் கஷ்டம் தான் வந்தேன், எனக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால் அந்த பேச்சிலேயே நான் ஒரு நம்பிக்கையாக போயிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா இருப்போம் 4 பேர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்போம், அந்த 4 பேரும் நல்லா இருப்பாங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்பாங்க. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேஷண்ட் கிடச்சிது, அதுக்கப்புறம் புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட துறை சார்ந்து நல்லது கெட்டது நடக்கும். அதனால் எல்லாரையும் கொஞ்சம் வாழ்த்தி அவங்கவுங்கள்ட்ட குறையை கண்டுபிடிக்காமல் நிறைய மட்டுமே நம்ம பேசி வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்கவுங்கள என்ன வாழ்க்கையில் முன்னேற்றலாம், இல்லை அவங்களுக்கு வந்து எந்த குறைகளும் சொல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லி ஒன்றும் இல்லை நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாலே அதுதான் மருத்துவம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள். இந்த மாதிரி நான் மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சரியாயிடும்னு சொல்லி நம்ம நவுந்தோம்னாலே கண்டிப்பாக சரியாயிடுவோம். சரி ஆகாதுன்னு நினச்சி உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அது மலை போல் இருக்கும். சரி ஆகிடும்னு நினச்சி நவுந்துட்டோம் அப்படின்னா மலை போல் இருக்கிற கஷ்டமும் மண் போல் மாறிடும். அது மேலே நம்ம நல்லா பயணிக்கலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தம் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு மக்களின் பாதுகாப்பையே முதன்மையாக கருதும் நம் காவல்துறை ஐயா ராஜ் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிஜிஆர் கிட்ஸ் பிளேயிங் ஸ்கூல் உண்மையாகவே ஒரு விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிம்பாங்க. உண்மையாகவே இங்கே வந்து பயிரை விதைக்கலை, அவங்க மரத்தோட கன்றுகளை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஆடும்போதும் அந்த பாடும்போதும் எவ்வளோ ஒரு துடிப்பான குழந்தைகளாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க டீச்சர்ஸ் வச்சு தான் தெரியும். அதாவது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படிம்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளிப்பிள்ளை தான். அந்த பிள்ளைகளை வந்து சிறப்பான முறையில் இந்த அளவுக்கு தயார்படுத்திருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸுக்கு தான் அது பெருமை. அதே மாதிரி அந்த டீச்சர்ஸோடு சேர்ந்த பேரண்ட்ஸ் உங்களுக்கு அனைவருக்கும் இது வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எப்படி டீச்சர்ஸ் வந்து ஒரு சில மணி நேரம் மட்டும்தான் அவங்க குழந்தைய கூட இருப்பாங்க, ஒரு 7 hours. அதுக்கு மேலே இருக்கிறது அனைவருமே பேரண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள அந்த திருக்குறள் சொல்லும்போது பெரியவங்களுக்கு கூட அவ்வளோ குரல்கள் தெரியாது. ஏன்னா அவ்வளோ அருமையாக அந்த குழந்தைங்களை வந்து அதாவது ரெடி பண்ணுறதுங்கிறது வேறு. அவங்களோட பசுமரத்து ஆணி போல் அவங்களோட மனசில் எல்லாமே பதிய வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண விஷயமா இல்லாமல் உண்மையாகவே அந்த குழந்தைங்க கூட டீச்சர்ஸும் குழந்தைங்களாக ஆனால் மட்டும்தான் அதை வந்து பதிய வைக்க முடியும். அந்த ஒரு விதத்தில் வந்து ஸ்கூல் நல்லபடியாக வந்து அந்த குழந்தைகளை நல்லா உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜென்ரல் நாலேஜ் கேட்குற டீச்சர் கூட பேப்பரை பார்த்து படிச்சுட்ருக்காங்க. ஆனால் சொல்கிற அந்த குழந்தைங்க அப்படியே மனப்பாடமாக அடிக்கிறாங்க. அது கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி துப்பாக்கிலேருந்து ஒரு புல்லட் வெளில வந்து கடற்கடன்னு வருமோ அந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் வருது. அந்த ஊர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. அவங்க டீச்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பேப்பரை படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ அருமையாக அந்த குழந்தைங்க வந்து எல்லாமே வந்து உருவாயிருக்காங்க. அதுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு குழந்தையை உருவாக்க சாதாரண விஷயம் இல்லை. அதாவது பெரிய ஒரு 5 வயசுக்கு மேலே வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். 5 விளையாது 50 விளையாதும்பாங்க. ஒவ்வொரு திறமைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உண்டு. எப்போவுமே சரி, ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய கூட ஒப்பிட்டு பார்க்காதுங்க. ஒரு குழந்தை நல்லா ஆடும், ஒரு குழந்தை நல்லா பாடும், ஒன்று ஓடும், ஒன்று வரையும், ஒன்று கல்வி கற்கும், இன்னும் ஒவ்வொரு திறமையும் எல்லாருக்குமே இருக்குது. இந்த உலகத்தில் திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் வந்து டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே கல்வி தான் வந்து சமமான கல்வி தான் வந்து இங்கே எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை கற்றுக்கொள்ள அவங்க பொறுத்து தான் அது வந்து வளரும். புத்தியில் 3 விதம் சொல்லுவாங்க: கற்பூரம், கறிக்கட்டை, வாழைமட்டை. கற்பூர புத்தி உடனே பிடிச்சிக்கும். பற்ற வச்ச உடனே டக்குன்னு சொன்ன உடனே டகால்னு உடனே சொன்னோம் ஒரு பிள்ளை. அடுத்து 2-3 நாட்டி ஊதணும். 2-3 நாட்டி சொல்லி கொடுத்தோன்னா 2-3 நாட்டிகளுக்கு அப்புறம் படிக்கும். இன்னொரு பிள்ளைக்கு 10 வாட்டி சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணக்கூடியது யார் அப்படின்னா டீச்சர்ஸ் தான். அதாவது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு களிமண் தான்.
அவங்கள உருவாக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை போல் தொடர்ந்து குழந்தைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். பேசவே தெரியாத நான் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டாங்க. அதாவது எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டை கவர் பண்ணுறது எப்படின்னு உண்மையாகவே டாக்டருக்கு அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் நான் முன்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ பேரையும் ஒரு 20 நிமிட்ஸ் கவர் பண்ண முடியும். அது வந்து சிறப்பான ஒரு பேச்சாற்றல். நான் இது வந்து மேடையில் வந்து இது வரைக்கும் பேசினதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவருக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த எப்படி ஒரு ஈக்குவலாக கொண்டு போக முடியும். அதாவது ஒரே வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு வந்து அழுத்து போவோம், அதோட சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். 2 விதமாகவும் வந்து ஒரு கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட திணிக்கவும் கூடாது, அதே சமயம் ஈஸியாக கொண்டு போகணும். அது வந்து அவங்கள்ட்ட தனித்திறமை. உண்மையாகவே வாழ்த்துக்க ரொம்ப நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த மாலை பொழுதில் கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து 5:30 மணிக்கு ஆரம்பித்து 6:45 மணிக்கு முடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய பிளானிங். இன்றைக்கி கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் மாறுதல் ஆச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் வரல. அப்போ தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா சார்கிட்ட வந்து நாங்கள் இன்ஸ்பெக்டர் சார் வந்து நான் ஒரு ஃபோனில் தான் சொன்னேன். இந்த மாதிரி நேற்று தான் ஒரு யதார்த்தமாக ஒரு இதில் சொன்னேன். அப்படியா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சார் சொன்னாங்க என்ன டைம்னு சொல்லுங்க. சார் 5:30 ஷார்ப் அப்படின்னா உடனே கரெக்டாக 5:30 ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டாக 5:30 சார் அப்படின்னா 5:30 கரெக்டாக 1.25 மணி நேரம் ஃபங்க்ஷன் சொன்னோம். ஆனால் சார் கரெக்டாக 5:30 அவங்க ரெடியாக இருந்தாங்க. பேரண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் வரல. அப்புறம் தம்பிகிட்ட கேட்டேன், நம்ம 5:30 ஆகிடுச்சு, சாரை வர சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லை பிள்ளைங்களை பார்க்கலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால ஒரு 10-15 நிமிடங்கள் தாமதமாகிது. இருந்தாலும் இவ்வளவு நேரம் இங்கே இருந்து அனைத்து பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழித்ததற்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய பள்ளிக்கு வந்த காவல்துறை ஆய்வாளர், நாங்கள் முதல்ல சாரை போய் ஸ்டேஷனில் நாங்கள் வர்த்தக சங்கத்திலேருந்து எல்லோரும் போய் பார்க்குறோம். பார்த்த உடனே சார் வந்து எப்பொழுதுமே வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் சார் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் எல்லாருக்கிட்டையுமே என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லோரும் நோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சார் நம்பர் முன்னாடியே இருந்தது, ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். அதில் ஒரு 4-5 பேர் மட்டும் அந்த நம்பர் எடுத்து நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் அதை கவனிச்சுட்டு திருப்பி நம்பர் சொல்லி எல்லாரும் என்னோட நம்பரை ஏற்றுங்க. ஏன்னா நாங்கள் அந்த நம்பர் இருக்க வந்து நம்ம வந்து 24 மணி நேரமும் சாருக்கு வந்து அவருக்கு வந்து தொந்தரவு தான் நம்ம கொடுக்க, தொந்தரவு மீன்ஸ் எல்லாம் ஒரு, ஆனால் அதை வந்து அவங்க தொந்தரவாக எடுத்துக்காம அவர் வேலை பார்க்கும் வேலைக்கு எப்படி நம்ம உண்மையாக உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நம்பரை எடுத்து எனக்கு 24 மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு நீடாமங்கலத்துக்கு கிடைச்ச அற்புதமான பொக்கிஷன் சார் அவர்களுக்கு எல்லாரும் சார்படியும் வந்து உண்மையில நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல் எங்களுடைய ஆசிரியர் ஐயா சேதுரத்தன் சார் வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சித்தப்பா காலத்தில் எல்லாருக்கும் பழகினவங்க. அவங்களுடைய மகன் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக அண்ணன் சந்தானராமன் எல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சார் செல்வராஜ் சார் ரிப்போர்ட்டர் சார், தினகரன் ரிப்போர்ட்டர், அவங்களும் நம்ம கூப்பிட்ட உடனே அதுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு முக்கியமானது என்னென்னா, இன்னைக்கு இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன பாட்டு, என்னென்ன பாட்டுங்கிறத கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு தான் இங்கே வரேன். ஏன்னா எப்பயுமே வந்து தம்பி வந்து மருத்துவம் ஃபுல்லாக எல்லாமே அவர் பார்த்துப்பாரு, எல்லா நிர்வாகமும் இந்த தம்பி பார்த்துப்பாரு. ஊர் சுற்றுறது மட்டும்தான் நம்ம வேலை. அதனால் ஊர் சுற்றுறதுன்னா சும்மா சுற்றுற பொதுநல சேவை இருக்கிறோம். அதனால் இன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் உட்காந்துட்டு தான் இன்னும் எத்தனைப்பா இருக்குது பாட்டு எத்தனை இருக்குது என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரியல. உண்மையிலே சார் சொன்னது போல் எல்லாரும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட டீச்சர்ஸ் அவங்களுக்கும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் ஆயாமார்களுக்கும் முக்கியமாக என்ன சொல்ல போனால் என்னுடைய தம்பி மனைவி ரம்யா, அதுதான் ஃபுல் எஃபர்ட். எப்போ ஒரு இதுக்கும் ப்ரோக்ராமுக்கு ஒரு டிசைன் எப்படி பண்ணணும், என்னென்ன டான்ஸ் பண்ணணும், அதுவாக கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருந்த பேரண்ட்ஸ் முக்கியமாக என்ன சொல்ல போனால் எங்களுடைய டீச்சர்ஸ் எஃபர்ட்டோட
உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணிருக்கீங்க. அதுதான் உண்மை. ரொம்ப நாங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களை உழைச்சாலும் நீங்களும் எங்களோட சேர்ந்து எஃபர்ட் கொடுக்கும்போது தான் அது வந்து ரெட்டிப்பாகும். அதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி சார் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ஊர் பேர் சொல்லும் போது அந்த பொண்ணு ஒரு ஊரோட சிறப்பை வந்து ரொம்ப அழகாக, நமக்கே வந்து ஒரு 10 ஊர் கூட தெரியாது, ஏதோ சில ஊர் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி அந்த பொண்ணு கடை சொன்னிச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் ரைம்ஸாக என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதிக்கு லட்டு, திண்டுக்கலுக்கு போட்டு, நீடாமலத்துக்கு கேட்டு, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு சொன்னிச்சு. கவலைப்படாதமா, எல்லா ஊருக்கும் ஒரு பேருடைய சிறப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரயில்வே மேம்பாலம் பணி முடிஞ்சோடனே நம்மளோட கேட்டு மறைஞ்சிடும். அதுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அதுக்கு சிறப்பான ஏற்பாடு பண்ணி இந்த ரயில்வே மேம்பாலமும் சீக்கிரம் வரப்போகுது. அதனால் விரைவில் வந்து நம்மளுடைய கேட்டுங்கிறது மறைஞ்சி நீடாமங்கலம் அப்படிங்கிற ஊர் தான் வருங்க. அதுவும் நீடாமங்கலம் அப்படின்னால இந்த 3 ஆறு என்றைக்குமே நமக்கு வந்து இந்த நிலைச்சி நிற்கிற பேர் வந்தீங்கன்னா அந்த 3 ஆறுங்கிறது தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 100 ஆண்டுகள். அந்த 3ஆவது தரப்பு வந்து 100 ஆண்டு பிரிட்டிஷர்கள் முடிச்சு 100 ஆண்டு முடிச்சு. அதுவும் விரைவில் சுற்றுலா தலமாக வரும்போது அதுதான் நமக்கு வந்து பேர் நிலைச்சி நிற்கும். ஆனால் பிள்ளைங்க உண்மையிலே இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த சின்ன பிள்ளைங்க இந்த அளவுக்கு பண்ணது மிகப்பெரிய விஷயம். அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் இது 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சி. ரொம்ப பேருக்கு நாங்கள் வெளியில் சொல்லலை, ஏன்னா இடம் பற்றாக்குறை. அதனால் இங்கே பண்ணோம். எங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் இந்த எல்விஎஸ் பள்ளியை கொடுத்த அவங்களோட நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜெகதீஷ் பாபு மட்டும் அவங்களுடைய நிர்வாகத்தினருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, இந்த டெக்கரேஷன் இதை பண்ணி கொடுத்த மிஸ்டர் அவர் தாஸ் அவர்களுக்கு, ஜான்ஸ் ஆடியோஸ் அவர்களுக்கு, மற்றும் எங்களோட ஸ்டூடியோ திரு விமல் அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளை உங்கள் மூலமாக தெரிவித்து, அடுத்தது ஒரு சின்ன பரிசளிப்பு விழா. அது மட்டும் முடிந்து இன்னும் ஒரு 3 நிமிடங்களில் இந்த விழா உங்களுக்கு முடியும். நன்றி, வணக்கம். சார் அப்படியே கேமரா பாருங்க சார். நாளினி அப்படின்ற தமிழ் பேர்லாம் உண்மையிலே அருமையான பேர் தான். நாளினின்னு சொல்கிறாங்க. பாப்பா அப்படியே இங்கே பாருங்க சார். சார் அப்படியே கேமரா பாருங்க. பாப்பா இங்கே பாருங்க. தியா, மித்ரன், சிவாத்மிகா. பாப்பா அப்படியே இங்கே பாருங்க. கேமரா பாருங்க சார். அப்படியே கேமரா பாருங்க. பாப்பா அப்படியே இங்கே பாருங்க. பூங்குழலி, தம்பி அப்படியே பாருங்க. இங்கே பாருங்க. கேமரா பாருங்க. சர்ணிகா ஸ்ரீ, கேமரா பாருங்க. இங்கே பாப்பா அப்படியே இங்கே பாருங்க. கேமரா பாருங்க. இங்கே பாருங்க. பாப்பா அப்படியே கேமரா பாருங்க. பாப்பா அப்படியே பாருங்க. கேமரா பாருங்க. பாப்பா கேமரா பாருங்க. சிறப்பான பாட்டு பாடியதுனால அவங்க பாட்டுக்கே பிரைஸ் கொடுத்தாங்க சார். திருக்குறள் ஒப்புவித்தல் எல்கேஜி பிரவீனா, ரூபிகா. சார் அப்படியே கேமரா பாருங்க சார். பாப்பா அப்படியே கேமரா பாருங்க. தீக்ஷாரா, சார்
யூகேஜி கவிதை போட்டி லோகசிவன்யா, சார் அப்படியே கேமரா பாருங்க. சார் அப்படியே கேமரா பாருங்க. சார் ரூபிகா, பாப்பா அப்படியே கேமரா பாருங்க. தீக்ஷாரா, சார் அப்படியே கேமரா. லோகசிவன்யா, ஓகே சார் அப்படியே கேமரா பாருங்க. அக்கா அப்படியே கேமரா பாருங்க. அங்கிள் அங்கிள் இருங்க. உருவர்ஷினி, சார் அப்படியே கேமரா பாருங்க. ஸ்ரீநாச்சினி, சார் அப்படியே கேமரா பாருங்க. பாப்பா அப்படியே பாருங்க கேமரா பாருங்க. தீபிகா, ஓகே சார் அப்படியே பாருங்க. பாப்பா அப்படியே பாருங்க கேமரா பாருங்க. சார் அப்படியே பாருங்க கேமரா பாருங்க. ஓகே ஓகே சார் அப்படியே பாருங்க. சார் அப்படியே கேமரா பாருங்க. பாப்பா அப்படியே பாருங்க. இந்த பள்ளியில் மிகவும் சிறப்பாக பணியாற்றி எங்களுக்கு இந்த கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சின்ன கரெக்ஷனை அந்த பிள்ளைங்களுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கூட அழுத்துக்கிட்டதே இல்லை, என்ன மேம் அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அதனால உண்மையிலேயே ஸ்டாஃப்ஸ் வந்து எங்களுக்கு கிஃப்ட். அவங்களால தான் இந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சு ஆண்டி. அதனால் அவங்களுக்கு நாங்கள் இங்கே மரியாதை கொடுக்குறது ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. திவ்யா மேம். மேம் அப்படியே கேமரா பாருங்க. மேம் அப்படியே கேமரா பாருங்க. ஓகே லைவ்ல பாருங்க. கார்த்திகா மேம். மேம் அப்படியே கேமரா பாருங்க. சாரி மேம். இவங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க. ஏன்னா பிள்ளைகள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி வந்து ரொம்ப கனிவாக எங்களுடைய பள்ளியில் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அக்கா அப்படியே பாருங்க கேமரா பாருங்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
Thank you.